அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் இன்றைய 21ஆம் தேதி சந்திப்பதையிட்டு டிசம்பர் மாதம் நாங்கள் ஆனந்தம் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள முடியும். இலவசமாக உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் தேவ பணியில் நாங்கள் வாஞ்சவுடன் காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த உங்கள் யாவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேவ ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இவ்வேளையிலும் இந்த நத்தார் நாட்களில் நீரங்கள் உள்ளத்தில் பிறக்க எங்களுக்கு வாஞ்சித்தாரும் ஐயா. நத்தாரின் முழு தாற்பயத்தையும் நீரங்களில் எவ்விதம் அன்பு வைத்திருக்கின்ற என்பதை புரிந்து கொள்ள கிருபை தாரும். உலக ஆடம்பரங்களிலும் லௌகீகமாக நத்தாரை கொண்டாடாமல் கர்த்தாவே, நாங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நத்தாரை அறிந்து உணர்ந்து கிரியை செய்ய கிருபை தாருங்கள். சரீர வியாதியிலும் பொருளாதார சூழ்நிலைகளும் குடும்ப சூழ்நிலைகளிலும் நத்தாரின் தாற்பயத்தை வேதனையுடன் கொண்டாடும் உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். நத்தார் அவர்களுக்கு ஆனந்தமாய் குடும்ப செழிப்பாய் இருக்க, குடும்பத்தை ஐக்கியப்படுத்தும், குடும்ப உறவுகளை சீர்படுத்தும் இயேசுவே. விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். நத்தாரின் பரிபூர்ணத்தை ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் அனுபவிக்க கிருபை தாருங்கள். சூழ்நிலைகளை காலநிலைகளை ஆசீர்வாதமாய் மாற்றி தாருங்கள். விசேஷித்த நாட்களை கொண்டாடும் பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள் இயேசுவின் நாமத்தில். நிகழ்ச்சியை முழுவதுமாய் கேட்கும் உடைய பிள்ளைகளை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆம், அழகான வார்த்தை. இந்த நத்தார் நாட்களில் இதன் தாற்பயம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாங்கள் நத்தாரை கொண்டாட மிகவும் ஆவலாக இருக்கின்றோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லது, மிகவும் வரவேற்கத்தக்கது. நத்தார் ஒரு விசேஷமான நாள். கிறிஸ்துவின் பிறப்பை நாங்கள் கொண்டாடுகின்றோம். குடும்ப உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன, புது திருமணங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றன. அன்பானவர்களே, திருமண புது தம்பதிகள் நத்தாரில் உல்லாசமாக உம்மை துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு டிவைன் ஷலோமின் 2 நண்பர்கள் திருமணத்தில் புதிதாக நத்தாரை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை நாட்டில் விதமாக புதிய தம்பதிகள், புதிய திருமணம், ஆசீர்வாதங்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஆசீர்வாதம் தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை விளக்கி காட்டுகின்றது. எதை கூறுகின்றது? உலகம் என்று கூறும் பொழுது உங்களையும் என்னையும் சேர்த்துத்தான் கூறுகின்றது. உங்களது தனிப்பட்ட பெயர்கள் தேவன் தன் சொந்த குமாரனை நேசிப்பதைப் போல உங்களை நேசிக்கிறார். இதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. அதனால்தான் பாவத்தின் இருந்த மக்களை விடுவிக்க, நித்திய ஜீவனை தருவதற்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள அவரை உலகத்தில் வருகின்றார். நத்தார் ஆடம்பரத்துக்கும் களியாட்டத்துக்கும் உரியது அல்ல, அது ஆன்மீகமானது. நாங்கள் மதுவிலும் ஆடம்பர செலவிலும் அல்ல நத்தாரை கொண்டாடுவது. பசியாயிருக்கும் ஒருவருக்கு உணவு இருந்தால் அதுதான் நத்தாராக இருக்கின்றது. அன்பானவர்களே, இறைவன் இயேசுவை நேசிக்கின்றார். அந்த நேசத்தை போல உங்களை நேசிப்பதைத்தான் யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் கூறப்படுகின்றது.
திருத்துவ தெய்வம், ஒரு இறைவன், மூன்று ஆழ்த்தத்துவம், அத்தனை ஒற்றுமை உள்ள அந்த ஒரே தேவன், திருத்துவ தெய்வத்தின் 2ஆம் தலை இயேசு. இறைவன் இயேசுவைப் போல உங்களை நேசிக்கிறதை நீங்கள் அறிவீர்களா? அன்பானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல. இதுதான் நத்தாரின் தாற்பயம். சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் உங்களை நேசிக்கின்றார், இயேசு உங்களை நேசிக்கின்றார். ஆன்மீக நித்தியமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.